குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, என் பார்வையில் தான் நிகழ்கிறது. என் குழந்தையே, அவர்கள் உன் மனதை காயப்படுத்தி உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ என்னோடு சொல்லி அழுகின்றாய். என் தங்கமே, அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயமா? நான் செய்கின்ற செயல்கள் தான் தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை அந்த அளவிற்கு தள்ளியது சூழ்நிலைதான். அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய். என் தங்கமே, விட்டுவிடு. நான் உனக்காக இருக்கின்றேன். உன் அம்மன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்கான அனைத்தையும் நல்லதாகவே நான் மாற்றிக் கொடுப்பேன். உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உனக்கு அனைத்துமாக உனக்கு நானே துணையாக இருப்பேன். உன் கண்ணீரை கண்டு உன் வீட்டில் எந்த கொடிய நோயும் நெருங்காது. நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இருக்கின்றேன். என் குழந்தையை கலங்காதே. உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு. என் தங்கமே, அனைத்தையும் பாதுகாத்து தடை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் ஒன்றுக்கு இடமே இல்லை. அது அம்மன் பக்தர்களுக்கு நன்றாகவே உணர முடியும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் தைரியமாக செயல்பட முடியும். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று புரியாமல் அதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. பயப்படவே பயப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. என் குழந்தையை, துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்த்து நிற்க முதலில் கற்றுக்கொள். என் தங்கமே, மற்றவர்கள் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நீ தோல்விதான் அடைவாய். என் குழந்தையை, என்றும் தனிமையாகவே இருந்தால் அது ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பை உனக்கு கொடுக்கவே கொடுக்காது. எனக்கு இல்லை, எதையுமே நினைத்து பயப்படாதே. உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் தங்கமே, தோல்வி, ஏமாற்றம், வெற்றி இவைகள் எல்லாம் என்னால் வாழ்க்கையிலும் ஏற்படுவது இயல்புதான். அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய கடமைகளில் இருந்து தவறாதே. என் குழந்தையை, முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை நீ வேகமாக முடிவு செய்துவிடும். அதன் பிறகு செயலில் ஈடுபடும். வாழ்க்கையில் சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியும் துன்பமும் அதே சமமாக பாதிக்குமான பக்குவத்தோடு நீ இருந்தால் உன்னுடைய மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. என் குழந்தையே, சின்ன சின்ன பிரச்சனை, நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல். நிச்சயமாக அந்த அவமானங்களும் அனுபவங்களும் உனக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில் நீ கொஞ்சம் வாழ்வதற்கு நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் வந்து சேரும் நாள் மிக தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். எந்த கஷ்டங்களும் உன்னை நெருங்காது. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். கலங்காதே. என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்று நீ வேண்டியது என் காதுகளில் கேட்டுவிட்டது. அனைத்தையும் வெற்றி பெறுவாய். என் தங்கமே, நீ பயன்படுத்திவிட்டது ஒரு நாள் நீ மற்றவர்களால் எடுத்துவிட்டாய். அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். என் குழந்தையை, நானே துணையாக இருக்கின்றேன். இனி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் உன்னிடத்தில் இருந்து நான் நடத்தி வைப்பேன். வெளியே வரும் காலம் உனது கை ஓங்கித்தான் இருக்கப் போகின்றது. உன்னை தேடி சிலர் அவர்களை வரத்தான் போகின்றார்கள். அவர்கள் உன்னை தேடி முன்வருவார்கள். நோய்களிலிருந்து விடுபட்டு நீ மனதளவிலும் உடலளவிலும் சந்தோஷமாக இருப்பாய். என் தங்கமே, கடல் சூழ்நிலையிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும். நம்பிக்கை. யாரேனும் உனக்கு ஏதாவது தெரிந்த மனிதர்கள் கிடைத்தார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்காதே. மாறாக உன்னால் முடிந்த நல்லதை நீ செய். என் தங்கமே, நீ என்னுடைய குழந்தை. என் பிள்ளையான உன் அன்பு உண்மையான
வழங்கிய மாறும் காட்சி நான் அளிப்பேன். என் தங்கமே, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய். நினைப்பவர்கள் காயப்படுவார்கள், ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள். கவலை கொள்ளாதே, இந்நிலை கூறிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய். என் தங்கமே, கலங்காதே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்புகள், வறுமை, கடன் தொல்லை எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் தங்கமே, 3 விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும். தவறி போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அது ஒருபோதும் பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது நடக்காத ஒன்று. இந்த 3 விஷயங்களையும் உன் நேரத்தை வீணாக்கும், உன் மனதையும் வீணாக்கும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்கள் மீது கோபம் கொள்ளாதே. கடவுள் உனக்கு கஷ்டங்களை தற்பொழுது தந்தாலும் வருந்தாதே. அதற்கு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் என்பதை உனக்கு காட்டுவதற்காகத்தான். யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அவர்களின் காலம் முடியும் வரை உன்னை கட்டை விரலாகவும், அவர்களின் காலம் முடிந்தவுடன் உன்னை ஆள்காட்டி விரலாகவும் நினைத்துவிட்டு சென்று விடுவார்கள். என் தங்கமே, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை மதிக்க கற்றுக்கொள். அம்மா ஏதாவது சொன்னால் அவர்களை கஷ்டப்படுத்தாதே. அப்பா திட்டுவதெல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ்வதற்காகத்தான். நன்றாக பேசுகிறார்கள், எனவே அவர்கள் மீது கோபம் கொள்ளாதே. ஒரு உறவை நம்பி இன்னொரு உறவை விட்டுவிடாதே. நிச்சயமாக கைவிடப்படுவாய். என் குழந்தையை, எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் நலமாக யோசித்து கொண்டு இருக்காதே, குலைந்து விடுவாய். எதையும் யாரிடமும் எந்த ஆசைக்காகவும் நீ செய்யாதே. மற்றவர்களிடம் அவமானப்படுத்தப்படும் நிலைமை உனக்கு வரும்படி நீ நடந்து கொள்ளாதே. காலம் நிச்சயமாக உனக்கு எப்போதும் ரசித்து கொண்டே கடக்க முடியாது. சில சமயம் சகித்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை என்னதான் செயலாலும் காயப்படுத்துவர்கள் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களை தள்ளி வைப்பது நல்லது. ஏன் அவர்களை தள்ளி வைப்பதனால் ஒரு தவறும் இல்லை. எவ்வளவு வசதியாக இருந்தாலும் பிறரை தவிர்க்காதே, அவர்களை இழந்து விடாதே. இருக்கும்போது யாருடைய மதிப்பும் யாருக்கும் தெரிவதில்லை. என் தங்கமே, நீ வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை தருகின்றது இந்த வாழ்க்கை. கவலைப்படாதே, உனது துன்பத்தை போக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன். இந்த பராசக்தியின் அன்பு உனக்கு என்றுமே இருக்கும். என் அன்பு செல்வமே, தோற்றுவிட்டோமோ என்று நீ உடைந்து போய்விடாதே. ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு அவமானமும் பலரை சிதைக்கிறது, சிலரை செலுத்துகின்றது. என் தங்கமே, துயரத்தையும் சந்தோஷமாக மாற்றிக்கொள்பவர்கள் தான் சிற்பமாக சிறப்படைகிறார்கள். என் தங்கமே, உனது தோல்வியை ஒரு முறையாக மாற்றிக்கொள். வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அனைவரும் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று, ஏளனமாக பேசுகிறார்கள் என்று, உன்னை மதிக்கவே இல்லை என்பதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்கவே முடியாது. உனக்கும் ஒரு காலம் வரும். குழந்தையை, எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்துப்பார். எது உன்னை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகிறதோ அதுதான் உன்னை அழகானது. உன்னுடைய வெற்றியும் அதில்தான் உள்ளது. பேசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றது. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் உன்னை மதிப்பார்கள். அதனால் நீ பேசும் வார்த்தைகளில் எப்போதுமே கவனமாக இரு. நண்பு குழந்தையே, சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு. என் செல்லமே, தேவையும் எளிதாக எடுத்துக்கொள். தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும். என் தங்கமே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்ற வைராக்கியத்தோடு உன்னுடைய வெற்றியை எளிதாக்கிவிடும். உடல் வலிமையில் பெற்றோர்கள் எல்லாம் பலசாலி கிடையாது. தோல்வியும் போது தன்னையும் தன்னுடைய மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவர்கள் தான் உண்மையான பலசாலி. உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையுமே இழந்தாலும் கூட கலங்காதே. இந்த காலையின் ஆசீர்வாதமானது உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய பெருமையான கரங்களை என்னுடைய
ஆசீர்வாதங்களால் நான் நிரப்புவேன். பொறுமையாக இரு, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். எவ்வளவு பிரச்சனையிலும் சூழ்நிலையிலும் நீ என்னுடைய நாமத்தை மட்டும் ஒரு முறை மனதார உச்சரித்தாலே போதும், உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் ஓடோடி வந்துவிடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.